நார்மலா நடக்கிற மாதிரி தான் நடக்குது. வித்தியாசமா ஒன்றும் இல்லை. நார்மலா நடக்கிற மாதிரி தான் நடக்குது. ஆடம்பரங்கள் இல்லாம சொல்லணும். இந்த அவர் சொன்னார் களவெடுக்கிற விஷயங்களை தவிர்த்தா நல்ல வேண்டாம். அது உண்மையிலேயே நல்ல. இருக்கு. அப்ப நீங்க என்ன ஆஃபர் அங்க கொடுக்க போறீங்க அங்க வாராக்களுக்கு? அப்ப இன்றைக்கு என்ன ஆஃபர் போட்டுருப்பீங்க? எல்லாம் ஆஃபர் தான். எல்லாம் அரவில. இது இந்த சாரி நல்ல கலரா இருக்கு. என்ன விலை தம்பி? அப்ப மாஸ்டர் எப்படி போகுது? தமிழர் திருவிழா டோட்முண்ட்ல வந்து இந்த பிள்ளை தான் முன்னுக்கு நிற்கும். இந்த பிள்ளை என்ன மோத்த பார்த்து இந்த கடையில் போய் நீங்கள் அப்பா எல்லாம் கட்டாயம் இந்த படிப்பை விடாதீங்கோ, நீங்க படியுங்கோ, நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் போயிருக்குங்க. இப்போ முடிய போகுது கோயில் திருவிழாலாம் ஜெர்மனியில். சரி, இந்த யூரோப் தமிழர் திருவிழா டோட்முண்ட்ல சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 5 சாரி 50 ரூபாய்க்கு எங்கட சுலகெல்லாம் கிடக்கு. என்ன ஆமாம் இதே இடத்துல கண்டன் அதே இடத்துல திரும்பி காண்றோம். சரி, இப்போ இந்த ஒரு வருஷத்துல வாழ்க்கை எப்படி ஓடி போச்சு? சரி, இப்போ நீங்க சோத்துக்கு நேரம் என்ன பாய் சங்கர் என்ன பாய் ஆக்கிறாங்க. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிங்கன்னா ஜெர்மனி ஹொலண்ட் பார்டரில் நிற்கிறேன். இன்றைக்கு ஜெர்மனி ஹொலண்ட் பார்டரில் இருக்கிற ரோமம் என்ற இடத்துல உள்ள ஒரு முருகன் கோயிலினுடைய தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த தேர் திருவிழா வந்து போன வருடமும் எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதாக்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் பழைய வீடியோக்களை பார்க்கையில் 2 வருஷமாக கடந்த 2 வருஷமாக நிறைய ஷார்ட் வீடியோஸும் போட்டிருக்கிறேன். நிறைய இப்படியான கோயில் திருவிழா வீடியோக்கள் எல்லா விதமான வீடியோக்களும் போட்டிருக்கிறேன். பார்க்காதாக்கள் என்னுடைய சேனலில் போய் ஷார்ட் அமர்த்தினீங்கன்னா அதில் உள்ள ஷார்ட் வீடியோஸை பார்க்கலாம். அதே நேரத்தில் ஃபுல் வீடியோஸ் என்று சொல்லியிருக்கு. அந்த வீடியோஸ்லேயும் நீங்கள் இந்த கோயிலுடைய திருவிழா மட்டும் இல்லை, எல்லா திருவிழாக்களையும் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலோடு இணைஞ்சு கொண்டீங்கன்னா நிறைய வித்தியாசமான வீடியோக்கள் பதிவுகளின் வேறு இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம். சக்ரம் சீவகனம் திலயனம் சித்ராம்பராலங்குதம் சக்திம் வஜ்ரமசிம் திரிசூலமபயம் கீடம் தனுச்சக்ரகம் பாஷம் குக்குடமங்குசஞ்சவரதம் கோபிலுததானம் சதா ध्याये दीप्सित सिद्धिदं शिवसुदम् ओम स्कंदाय नमः ओम भूताय नमः ओम पिंगलाय नमः ओम सिंहासुरवे नमः ओम कुक्कुटध्वजाय नमः ओम रेशमांगल्याय नमः ओम कमलासच्चिदाय नमः ओम सुंदरलंकार प्रियाय नमः ओम सुरवच्च सुरनायकाय नमः ओम देवसेनांबरे नमः ओम परमडंबाय नमः ओम महाडंबाय नमः ओम वंशवृद्धिकराय नमः ओम ब्राह्मण वंशाय नमः ओम अनगाय नमः ओम अज्योप्याय नमः ओम पार्वती प्रियनंदनाय नमः ओम शिवस्वामिने नमः ओम गणस्वामिने नमः ओम सर्वस्वामिने नमः ओम एकवर्णाय नमः ओम द्विवर्णाय नमः ब्रह्मण्य जगन्नाथ परमेश्वराय नमः हरि ओम
வணக்கம் அக்கா. எத்தனை மணிக்கு தேர் இழுப்பாங்கன்னு தெரியுமா? தெரியலையா? நீங்கள் எங்கேருந்து வரீங்களா? பெல்ஜியத்துலேருந்து வரீங்களா? வருஷம் வருஷம் வர்றீங்களா? ஆ ஓகே. ஆஹா, இந்த பெரிய பூசணிக்காய் கொண்டு வச்சிருக்காங்கப்பா. வணக்கம் அண்ணா. கவனம், தடக்கி கிடக்கி அண்டாவுக்குள்ள விழுந்துறாங்க. அவ்வளோ பெருசாக இருக்கு. எத்தனை மணிக்கு? இல்லை இல்லை, அது எல்லாருக்கும் கொடுக்கல, அப்புறம் நாங்கள் எடுப்போம். நீங்கள் இந்த பூசணிக்காய் எல்லாம் வந்து அங்கே ஆக்கள் தந்ததா இல்லாட்டி வாங்கினதா? என்ன பெருசு வாங்கிட்டு தானே. எத்தனை மணிக்கு சமைக்க வலிக்கிட்ட நீங்கள்? வெட்ட வலிக்கிட்ட தானே எல்லாம். எத்தனை பேர் ஹெல்ப் பண்ண? இப்ப 2 பேர் நிக்கிறீங்க. முடிச்சுட்டாங்க என்ன? கடைசி பேச்சா? சந்தோஷமா செய்யுங்க. என்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்குது. காலநிலை இன்றைக்கு நல்லா வந்திருக்கேன்னு. இந்த வெதர் நல்லா இருக்கு. நேற்று மட்டும் சரியில்லை, குளிர், விடியவும் குளிர். இப்ப நல்லா இருக்கு. முருங்காலோட திரிய குடிமா. ஓ, சனம்பர். போன வருஷம் கூட கோயில் எடுத்து போட்ட நான். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட சனம் வரும் நிச்சயமா. நல்லா இருக்கு. கையாவளுக்கு காணாதண்டு இன்னும் பட்டி வைக்கிறீங்களாக்குமா? ஓ சரியோ. அர்ச்சனையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வணக்கம் அண்ணா. எவ்வளோ அர்ச்சனை தட்டு? 15 ரூபாய். ஓகே. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய விலாசம். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் எப்போ ஒன்று பண்ணாலும் வந்து கும்பிட்டு கொள்ளலாம். ஓகே. படிவா வாழை மரம் எல்லாம் காட்டி நல்லா இருக்குது. இப்போ தான் சனங்கள் கொஞ்சம் பந்து கொண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதில் இங்கேயும் மைதிலி போட்டிக்ஸ் வந்து கடை போட்டிருக்காங்க. இவங்க எல்லா கோயில்லையும் போடுறது தானே. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு இவர் என்ன ஆஃபர்கள்? அது வணக்கம். என்ன மாதிரி? வணக்கம் மக்களே. எதிர்வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி தமிழர் திருவிழாவில் 5 சாரி 50 ரூபா. தமிழர் திருவிழா டோட்முண்ட்ல சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 5 சாரி 50 ரூபாய்க்கு எங்கட மைதிலி புட்டிக்ஸ்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த என்னென்ன சாரி என்று பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான சாரி எல்லாம் பாட்டி சாரிகள் எல்லாம் சரியான மலிவுக்கு நாங்க போடுறோம். குறைஞ்சது 600க்கு மேற்பட்ட சல்வாக்கள் தொப்பெல்லாம் மலிவுண்டா மலிவு அள்ளிக்கொள்ளுங்க. வேற என்ன சாரியை விட என்ன இந்த வேட்டி செட்டுகள், வேட்டி சால்வை எல்லாம் அங்க போட்ட 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபாய்க்கு எல்லாம் எங்கள்கிட்ட சகல விதம் அள்ளிக்கொள்ளலாம் தமிழர் ஃபெஸ்டிவல். மற்றது நீங்க வந்து அந்த கொட்டன் ஷர்ட்டும் கொட்டன் வேட்டியும் கலரா செட்டா வித்தனீங்கல்ல, கட்டாயமா அது நீங்க கட்டாயம் கொண்டு வரணும். இப்போ இன்றைக்கு வச்சிருக்கீங்களா? இன்றைக்கு நாங்கள் அதெல்லாம் ஸ்டாக் அவுட். இனி வரும் காலங்களில் இனி அது நிறைய எடுப்போம். என்ன சொன்னா அதுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. ஏன்டா அது அன்றைக்கு உங்கள்ட்ட மலிவா இருந்தது. நானே வந்து எடுக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. மலிவா தான் எங்கட கடையில போட்டா எங்கட மக்களுக்கு தெரியும். மைதிலி புட்டிக்ல மலிவு தான். கேவலாற மாதிரி தான் தமிழர் ஃபெஸ்ட்லயும் இப்படி அள்ளி போடப்படும். நல்ல விஷயம். அப்போ அப்படியே போடுங்க. அப்போ கட்டாயம் வந்து தமிழர் திருவிழாவில் வந்து மைதிலி போட்டிக்ஸில் எல்லாரும் போய் கேட்டு இந்த வீடியோ பார்க்குறார்கள் கேட்டு நீங்கள் வாங்கி கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான சாமான்களை. உடையல்
இந்த எல்லாம் இருக்குது 3 நாள் அந்த மாதிரி நடக்க போகுது. ஒட்டிக்கோ ஹட்டிக்கோ வேட்டி தமிழர் ஃபெஸ்ட்ல 10 ரூபா 10 ரூபா சூப்பர். அந்த மாதிரி ராஜ் வேட்டி எல்லா சைஸ்லயும் இருக்கு 10,000 ஒற்றை வேட்டியே மற்ற இடங்கள்ல சில விலையாப்பா இது 10 ரூபாய்க்கு. சரி, அப்ப இன்றைக்கு இங்கே என்ன விலைக்கு விற்கிறீங்க? 10 ரூபா தான். இங்கேயும் 10 ரூபா கொடுக்குறேன். அப்ப ஸ்டாக்ல எடுத்து வாங்க. இந்த லேங்கா எல்லாம் இது 1 ரூபா தமிழர் ஃபெஸ்ட்ல கொடுப்பேன். தமிழர் ஃபெஸ்ட்ல அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. இந்த உங்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் காட்டுறேன். அப்போ நீங்கள் மக்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறாங்களுக்கு கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கணும். அவனுடைய இதில் பார்த்து நிறைய பேர் உடுப்பு எடுக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறீங்க. அதுக்காக நான் இந்த கடைகள் எடுத்து போடுறது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதில் பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், மைதிலி பாட்டில். ஓகே, சரி. அப்போ அடுத்த கடை. வணக்கம். எல்லாம் அப்படியே ஷொக்டாக போயிட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. என்ன காண்டேக் ஆஃபர் அண்ணா? வணக்கம். என்ன இன்றைக்கு ஆஃபர்? நீங்கள் தமிழர் தெருவில் டோட்முள்ள கடை போடுறீங்களா? போட இல்லையா அங்கே? சார் சோமா இருக்குங்க அண்ணா. ஓகேயா? வணக்கம். என்ன சோமா நிற்கிறீங்க? களைச்சி போனீங்களா? களைச்சி போனீங்க என்ன? என்ன இன்றைக்கு ஸ்பெஷல் ஆஃபர்கள் இருக்குது? அங்கே டோட்முள்ள கடை போடுறீங்களா? தமிழர் திருவிழாவிலையும் போடுறீங்க என்ன? கடை இருக்குது. இல்லை, நான் சொல்கிறேன் தமிழர் திருவிழாவில் தனியாக போடுறீங்களா? இல்லை உங்களுக்கு அங்கே கடை இருக்கிறபடியா? இப்போ அந்த அண்டைக்கும் கூட கடையில் ஸ்பெஷல் ஆஃபர்கள் இருக்கா? என்னடா இப்போ தமிழர் திருவிழாவுக்கு வர சனங்கள் சின்ன உங்கள்கிட்டையும் வரலாம். ஓ இல்லை, இங்கே வந்துட்டு நான் போன முறை பார்த்தேன். அங்கால ஃபுல்லாக கடையிலெல்லாம் சனம் இருந்தது. அப்போ அதுக்காக தான் கேட்டேன். அதான் ஆஃபர்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் சொல்கிறேன்டா சொன்னால் பார்த்துட்டு சனம் கேட்டு வேறுமேனே. அதுக்கு தான். சரி, இதில் 5 ரூபாண்ணே. தச்சு மூட்டுன சாரம் வேணே. மூட்டுன சாரம் 5 ரூபா. இதே விலைக்கு தான் டோட்முல்லையும் கொடுப்பீங்களா? இல்லையா? இன்றைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் என்ன? ப்ளவுஸ் பீஸ். ஓகே, ப்ளவுஸ் பீஸ். சுலகெல்லாம் கிடக்கு என்ன? ஆமாம், நல்ல சாமான். என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க சுலக வச்சிஞ்சு? உங்களுக்கு எத்தனை வயது? இல்லை, எனக்கு தெரியும். இல்லை, நான் சொல்கிறேன் இங்கே என்ன செய்யலாம்? புட்டு கொத்தலாமே. அரிசி உடைக்கிற டஸ்ட்டுகள் இருந்தா என்ன? இல்லை, தெரியாமல் கேட்க இல்லை. இங்கே என்னத்துக்காக பிரியோசனப்படுத்த போகிறீங்க? ஏன்னா இங்கே வந்து ஸ்ரீலங்கா மாதிரி பாவிக்கிற இதெல்லாம் அதுக்காக இல்லை. இப்போ இங்கே என்னண்டா அவிச்சு வறுத்து எல்லாம் ரெடி மாவை கொண்டாந்து போட்டுட்டு தான் நாங்கள் புட்டு அவிக்கிற இடியப்பம் வைக்கிறோம். அதுகளுக்காக சொல்கிறோம். எல்லாரும் இல்லை, டைம் இருக்கிறார்கள். தாங்களா மிளகாத்தூள் அவிக்கிறார்கள் இருக்கிறேன் தானே என்ன? என்ன விலை ஓட்டிருக்காங்கன்னு தெரியா என்ன? யூடியூப் சேனலில் அண்ணாச்சி கடை. இன்றைக்கி எல்லா கடையிலும் அந்த மாதிரி போட்டிருக்கணும். இது வடிவாக இருக்கு. அண்ணா சினிமா பாட்டை போட்டுவிட்டார். பாட்டி தொடங்க போகிறேன். நாம் வெளியில் போவோம். நன்றி. எங்கே இருக்கிற நீங்கள்? கிரேஃபல்ட்டில் இருக்கிறீங்களா? அவன்டைக்கு ஒவ்வொரு வருஷம் பாடுறீங்களா இங்கே? அப்போ நீங்கள் இப்போ எத்தனை கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கீங்க? எல்லாம் போயிருக்குங்க. இப்போ முடிய போகுது என்ன கோயில் திருவிழாலாம் ஜெர்மனியில். சரி, இந்த யூரோப்புக்குள்ளே முடிய போகுது. அப்போ நீங்கள் இப்போ ஜெர்மனிக்குள்ளே பார்த்த கோயில்களுக்குள்ள திருவிழாவுக்குள்ளே எது உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்குது? எது பிடிச்சிருக்கு? அம்மா. ஓகேயா. மற்றது இப்போ இந்த ஆலயங்களில் நிறைய விஷயம் வந்து ஒன்று வந்து இப்போ இந்த விஷயத்தை செய்யலாம், இந்த விஷயத்தை தவிர்க்கலாம் என்று சொல்லிச்சுன்னா அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படி ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஓகே, பிரச்சனை இல்லை. நன்றி. கார்ட் பேமெண்ட் என்ன மாதிரி? ஒரு அரை பாதி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் சும்மா சாப்பிடுவோம். ஹேண்ட்மேட்டா? இந்த இருக்கு, நான் எடுக்கிறேன். பிரச்சனை. ஓகே, இது வந்து மஸ்கெட் என்ன? என்ன விலை கிலோ? ஓமேன். ஓகே, நல்லா இருக்கு. கிலோ 20 ரூபாயாக்கா. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஜெர்மனி பிஎஸ் பவன் அண்ணாச்சி. என்ன சாப்பிட்றீங்களா? அப்பம் அப்படியா? சாப்பிடுங்க. என்ன மாதிரி போகுது இன்றைக்கு ஆஃபர்லாம்?
அப்போ என்ன மாதிரி இங்கே தமிழர் தெருவில் டோட்மூண்டில் கடை போடுறீங்களா? அங்கே ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுருக்கீங்களா? அப்போ பிஎஸ் பவன் அண்ணாச்சியும் வர்றார் தமிழர் திருவிழாவுக்கு, அங்கேயும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்காம். எல்லோரும் பார்க்குறாக்கள் வீடியோவை நீங்கள் அந்த கடையை மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஆரோஹிணி ஆரோஹிணிங்க மேகா சேல் 2 tops 50. வணக்கம் அண்ணா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் ஹொலண்டா? ஹொலண்ட். எங்கே ரொட்டடாமா கடை இருக்கு நாங்கள். இன்றைக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க? 5 சாரி 50 ரூபா. ஓகே. என்ன சாரி அது? வித்தியாசமான சாரியல் இருக்காங்க. இப்படியானதா? எல்லாம் சாஃப்டான சாரியல். பார்த்துக்கொள்ளுங்க மக்களே, 5 சாரி 50 ரூபா. நான் இது பண்ண உங்களோட கடைக்கு வந்தால் ரொட்டடாமுக்கு அங்கே என்ன விலை? 20 ரூபா. என்ன பாருங்கள் இப்போ மக்கள், இன்றைக்கு தான் இந்த ஆஃபர். அப்போ நீங்கள் வேறு எங்கே அடுத்தது கடை போடுறீங்க? இதுதான் கடைசியாக இருக்கும். என்ன முடிஞ்சது? நீ எங்களோட டோட்மூண்டில் தமிழர் திருவிழா 3 நாள் நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் கிடைக்க இல்லையா? வேற இல்லையா? இதோட முடியுது என்ன கோயில்கள்? இன்றைக்கு அங்கே ஜெர்மனியில் முல்ஹைம்லேயும் கோயில் தேர் நடக்குது. ஓமோ சரி என்னப்ப இந்த ஆரோஹிணி ரோட்டடாமில் இருக்கான், பார்த்துக்கொள்ளுங்க. ஹொலண்டில் உள்ள மக்களுக்கு இந்த அட்ரஸில் போடுறேன். ஆமாம். என்ன மாங்காய் எல்லாம் கரைக்கு போடுற சொதுக்கி போடுற மாங்காய் மயங்கடாக்கு பிளாக் சங்கர். ஆமாம், நான் போன வருஷம் இங்கே வந்தேன். கருணக்கிழங்கெல்லாம் பெருசாக கிடக்கு அந்த மாதிரி விளைச்சு. சரியா? வணக்கம் அண்ணா. இன்றைக்கு என்ன இப்போ இன்றைக்கெல்லாம் அரிசியெல்லாம் சின்ன வள்ளுது. இன்றைக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்கவையா? நல்ல ஆஃபர். நீங்கள் எங்கே இந்தியா கடை வச்சுருக்கீங்க? போர்டர் தானே? ஹைன்ஸ்பர்க்லேருந்து வந்துருக்கீங்க. என்ன விலையாண்டா 10 கிலோ அரிசி? என்ன இது மட்டவடி? மருந்து பாவிக்காத அரிசி. ஏன்னு எப்படியா? ஒரு சிவப்பு அரிசி மாதிரியா? ஓகே ஓகே. அப்போ இதில் இந்த சுகர் காரருக்கு நல்ல பண்ணுறீங்களா? ஓகே, அந்த சிவப்பு அரிசி மாதிரி. ஓகே, நல்லா. எவ்வளோ போட்டால் நீங்கள்? 10 கிலோ 17.50. கடையில் வந்தாலும் இப்படி வாங்கலாமாண்ணா உங்களோட கடையில்? ஹைன்ஸ் பேக்கில் தஞ்சாவூர் இப்போ என்னென்னா நான் கேட்குறேன், இந்த விலையை வந்து இந்த கடையில் வர கடையில் நார்மலாக என்ன விலைக்கு விற்பீங்க உங்களோட கடை? 18 ரூபா 50 இந்த அரிசி. ஓகே, இன்றைக்கு தான் இந்த ஆஃபர். பார்க்குறாக்கள் விடாதீங்க, வாங்க. வந்து அந்த படிப்பை தொடர முடியாம அதே மாதிரி வந்து ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் 2 பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சு, ஒரு பிள்ளை போகும் ஒரு பிள்ளை போகாம விடுது. இப்படியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து சொல்றோம் அப்படி என்னன்னு சொன்னா, நீங்க கட்டாயம் இந்த படிப்பை விடாதீங்கோ, நீங்க படியுங்கோ, நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கா இல்ல ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அது மலையகமாக இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், மட்டக்களப்பு அம்பாரத்தில். ஓகே ஓகே. ஒட்டுமொத்த இலங்கையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சேரிட்டிக்காக நீங்கள் இந்த கடையை வச்சுருக்கிறீங்க, இந்த இதெல்லாம் விற்கிறீங்க. எங்கக்கா இருக்கு? ஆம்ஸ்டர்டாமில் இருக்குன்னு சொன்னீங்க. உங்களோட அந்த இந்த காட்டு தாங்கக்கா, நான் அதில் ஃபிட் பண்ணி விட்றேன். உங்களோட நம்பர்களை போட்டு விட்றேன் இதில். அப்போ இந்த இப்படியான ஆட்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நல்லா. நீங்கள் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிற உடுப்புகளையோ அதையோ இப்படியான இடத்துல வாங்கிக்கல, அது 4 பேருக்கு போகண்டிக்கல, உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். நிச்சயமாக இப்படியான ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி அக்கா, உங்களோட இதுக்கு சந்தோஷம். தொடர்ந்து செய்யுங்க. என்ன நீங்களும் செய்யுங்க, நிறைய சனம் வரும். நான் பாய் சங்கரண்டு ஜெர்மனியிலிருந்து. அப்போ இந்த கோயில் வந்து ஜெர்மனுக்கும் ஹொலண்டுக்கும் நடுவில் இருக்கிற 2 பக்கத்து சனத்துக்கும் அதோட முடிய போகுது கோயில் திருவிழாக்களும். போன முறையும் அந்த எடுத்து போட்டேன் நான் இந்த இடத்துல. நல்ல சனம் வந்தது நீத்தான் வரும். நல்லா இருக்குன்ற காலநிலை. சரி. நல்லா இருக்கு. இனி தேரெல்லாம் இழுத்து முடிய வருங்கள் சனங்கள். சரி அண்ணா, நன்றி உங்களோட சேவைக்கு. உங்களுக்கு நன்றி அக்கா, நன்றி. போட்டு விட்றேன் எல்லாத்தையும். ஓகே, பாருங்கள், இந்த இவங்க வந்து சேரிட்டிக்காக செய்கிறாங்க. பூக்கண்டு கன்றுகள் எல்லாம் வழக்கம் போல் வந்துட்டுது.
வணக்கம் அண்ணன். என்னென்ன வச்சிருக்கிறீங்களா? என்னென்ன விலை அண்ணன்? மல்லிகை இருக்கு, தூதுவளை இருக்கு. தூதுவளை அந்த மாதிரி முளைச்சி நிற்கிதானே. இது 5 ரூபா அப்படி. கரு இது என்ன கீரைக்கா? இல்லை இல்லை கங்கு என்னண்டு சமைக்கிறது? கட்டத்தூள் போட்டு வறுக்கிறதாக்கா? வெங்காயம் வறுக்கிறையில இது கொஞ்சம் புரட்டல் மாதிரி புரட்டல் மாதிரி. ஓகே ஓகே. அப்போ மச்சத்துக்கு தான் நல்லா இருக்குமன்றீங்களே. இது எங்கள் ஊரில் நான் வித்தியாசமான கீரை நல்ல சத்தாக்கா. தலைமையில் இல்லை இல்லைக்கா, இது பொன்னாங்கானி இல்லை. ஆனால் பூவை பார்த்தீங்கன்னா தான் இல்லையா? என்னப்பா அது உள்டாவா கிடக்கு? மன்னிக்க வேண்டும், இது பொன்னாங்கானியாம், கொஞ்சம் வளர்ந்து போய். மல்லிகை கண்டு இருக்காண்டா. என்ன விலை மல்லிகை கண்டு? கருவேப்பிலை 10 ரூபா. கருவேப்பிலை கண்டு 10 ரூபாய்க்கு இருக்கு. ஓகே. பொன்னாங்கானி இதே மாதிரி இருக்கும். அப்போ இது கொஞ்சம் பிழைச்சிட்டு, இது பொன்னாங்கானி ஆக கொஞ்சம் பெருத்து போச்சு. பெருத்த பொன்னாங்கானி பசலையை கொஞ்சம் கூட போட்டார் போல, எரு போட்டு வளர்த்துட்டார். என்ன எருவண்டு நாங்கள் கேட்க வேணாம். பாப்பம் வேறு என்ன கண்டுகள் இருக்கண்டு. பாலக்கண்டெல்லாம் நிற்கிது. பாலக்கண்டை என்ன விலை அண்ணன்? 20 ரூபா. 20 ரூபா. வேப்பங்கண்டு வச்சிருக்கார் பாருங்கோ. இன்றைக்கு சும்மா எல்லா கண்டும் வச்சிருக்கார். அடுத்தது எங்கே அண்ணன் வாரீங்க? அடுத்து எங்கே வாரீங்க? அடுத்து எங்கே விற்பீங்க? முடியுதானே நீ பார்த்துக்குது நமக்கு தான். டோட்மனு கொண்டு இல்லையா? தமிழர் திருவிழா 3 நாள் அண்ணன் பார்த்து செய்யுங்க. இங்கே முடக்கத்தானெல்லாம் கிடக்குண்டா பிரண்டு அது. நாங்கள் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்கிறோம். எல்லாம் கொஞ்சம் ஷேப்புகள் அப்படி இப்படி இருக்கு. இங்கே இப்படித்தானப்பா அந்த வாழையை கொண்டாந்து நட்டா முளைச்சி வரும். ஊரில் இருந்து வராக்கள் இப்படி கொண்டுடலாம். நீங்கள் நடந்து நடலாம். வணக்கம். எப்படி போன முறை வந்த நீங்களா எந்த கோயிலுக்கு? இதுதான் தானே முதல் தர வாரீங்க. அப்போ எப்படி இப்போ எல்லா கோயிலும் போய் பார்த்தீங்களா? இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கடத்த இது கடைசி கோயில் தானே? அப்போ இன்னும் நிறைய கோயில் திருவிழாக்கள் எல்லாம் நடந்தது தானே? அப்போ அதில் எல்லா கோயில்களுக்கு நிறைய கோயிலுக்கு போனீங்களா திருவிழா பார்க்க? இல்லை சரி. நீங்கள் போன கோயில் திருவிழா பார்த்த திருவிழாக்களுக்குள்ள அது பெருசாகவும் இருக்கலாம், சின்னனாகவும் இருக்கலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தேர் திருவிழா கோயில் அது? இல்லை குறிச்சொல்ல சில இடத்துக்கு திரும்ப ஒருக்கா போகணும் போல இருக்குமல்ல. அம்மம்மன் கோயிலா? சரியா. அப்போ நன்றி வடிவா கும்பிடுங்க. இப்போ இனித்தான் சாமி வழியில் வர போத நினைக்கிறேன். நல்ல ஒஃபர்லாம் போட்டிருக்காங்க கடை வழியை பாருங்க. நன்றி. வணக்கம். என்ன எடுக்கலாமா? எந்த கடை நீங்கள்? போட்ட காணல. ஜெர்மனி. நான் எடுத்து போட்டிருக்கிறேன்னு அண்ணன் அன்றைக்கு எடுத்து போட்டேன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா சுகமாக இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறோம் ஹோலாண்டில். ஸ்டார்ட்ல இருந்து இந்த கடை இந்த ஹோலாண்டில் நாங்கள் கடை போட்டுக்கொண்டு நிற்கிங்க. போன வருஷம் வந்து எடுத்து போட்டேன். போட்டேன் இல்லை அங்கே போட்டாக்கான ஐட்டங்கள் வச்சுருக்கு. அங்கே கடைசி கோயில் அடுத்தது டோட்மன் தெருக்கடை. தெருக்கடை போடுறீங்களா? என்ன ஆஃபர் போட போகிறீங்களா? அங்கே 2 சாரி 25 ரூபா, 3 சாரி 50 ரூபா, மற்றது பட்டு வேட்டி சின்ன 10 ரூபா, பட்டு வேட்டியில் ஷர்ட்டும் வேட்டி. அதை காட்டுங்கண்ணா ஒருக்கா. பட்டு வேட்டி அது பட்டேண்ணா. இது சில்க். இது 10 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கு வடிவாக இருக்குமோ? பெரியாக்களுக்கு ஷர்ட் மட்டுமே 10 ரூபா. இதுக்கான வேட்டி தனி ஷர்ட். இதுக்கான வேட்டி என்னன்னா அந்த கலர் இப்படியா அந்த செட்டா? இது என்ன விலைக்கான கொடுக்குறீங்க? 20 ரூபாய்க்கு. இது உண்மையிலேயே மக்கள் உண்மையாக மலிவு. இதை நான் தேடி கொண்டு தருவேன். துணி வந்து சில்க் இல்லை, கொஞ்சம் பக்கேண்டாவே இருக்காது, கொட்டு. இப்போ இந்த வருஷத்துக்கு வாங்கி வச்சிங்கண்டா அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் கோயில் திருவிழா போட்டு கலக்கலாம். சரம் வச்சிருக்கேன். வீதி கூண்ண சரம்
2 10 ரூபா. செண்டு 10 ரூபா, 5 ரூபா தான் மற்ற கடை வழியாக அதுதான். ஓ நல்ல ப்ரைஸ். நைட்டி போட்டிருக்கோம் 2 15 ரூபா. 2 15 ரூபா. மற்றது பஞ்சாபி இருக்கு 2 30 ரூபாய் போட்டிருக்கோம். 2 30 ரூபாய் போட்டிருக்கீங்க. மற்றது கவுனுகள் பட்டு பாவாடை எல்லாமே அங்கே போட்டில். இதை விட நல்ல ஆஃபர் டோட்மூண்டில் இருக்கா? ஓ இதை விட இன்னும் வந்து பார்த்தா நேரடியாக இன்னும் சில ஐட்டங்கள் விடுறதுக்கு இருக்கிற மாதிரி இன்னும் ஆஃபர் கொடுக்க போறீங்க. கொடுக்கறதுக்கு இருக்கிற மாதிரி. சரி அண்ணா, ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க 4 டே பார்ப்பினோம். அப்போ அங்கே வந்து தேடுவாங்க. அப்போ அவங்களுக்காக தான் இந்த கடையில் இந்த எடுத்து காட்டுறேன். என்னடா மக்கள் பட்டு சாரிகள் தான் இதெல்லாம் வித்தியாசமான சாரி. 3 சாரி 50 ரூபா தான். இந்த அங்காள இருக்கு போட்டிருக்கோம் 2 சாரி 25 ரூபாய்க்கு. சரியா, எல்லாம் வந்து 2 சாரி 50 ரூபாய் போட்டிருக்கோம். எல்லாரும் 50 ரூபாய் போட்டிருக்கீங்களா? அப்படி நல்ல ஒரு விலையெல்லாம் போட்டிருக்கோம். லெஹங்காக்கள் எல்லாம் எல்லா சைஸ்லையும் இருக்குது. எல்லாம் போட்டிருக்கீங்க. கிராண்டான லெஹங்கா. சில்க் பரடைஸ் டோட்மூண்ட். வணக்கம். சில்க் பரடைஸ் டோட்மூண்ட் தெரியும் தானே எல்லாருக்கும்? வணக்கம் தம்பி. நல்லா இருக்காப்பா. என்ன விலை தம்பி? 30 ரூபாயா? 35 ரூபாயா? 5 ரூபாய்க்கெல்லாம் இந்த உடுப்புகள் வச்சுருக்காங்க, சாரிகள் வச்சுருக்காங்க. ஆஃபர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சாமி வந்து ரெடி பண்ணுறாங்க, பேரை கொண்டு சோடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்மளோட நீலா சாரி கலெக்ஷன்ஸ். நெதர்லாண்ட்ஸ் தான். ஹலோ வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? என்ன இன்றைக்கு ஸ்பெஷல்? அது வர கடை இது வர கடையா? 3 சாரி 50 ரூபாய்க்கு. இந்த சாரி இல்லைண்ணே 3 சாரியில் 50 ரூபா. என்னக்கா இது ப்ளவுஸ் பீஸ் புரிம்பா வச்சுருக்கீங்களா? பார்த்துக்கொள்ளுங்க இந்த கடையை. அப்போ எங்கே இனி கடை போட போகிறீங்க? இங்கே மட்டும்தானே? சரியா. அப்போ இன்றைக்கு வாராக்களுக்கு தான் இன்றைக்கு இங்கே வேறு இடத்த கடை இல்லை. இங்கே வேறுங்க ஏதோ 100 ரூபாய்க்கெல்லாம் விற்கணும் செட்டுகள். சனம் குமிஞ்சிட்டுது பார்த்தீங்கன்னா. வெயில் கொஞ்சம் சித்திரத்தை செய்வதற்கு எம்பெருமான் அருள் பாலித்துள்ளார். இத்திருப்பணியை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு முருகப்பெருமான் மையடியார்களாகிய நீங்கள் உங்களால் இயன்ற பங்களிப்பினை செய்து உதவுமாறு மிகவும் தயவான்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். மற்றொரு அறிவித்தல், உங்கள் உடைமைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். உங்கள் உடைமைகளுக்கு நீங்களே பொறுப்பு என்பதனை அறிய தருகின்றோம். வணக்கம். வணக்கம் அண்டா, எப்படி இருக்கீங்க? சும்மா ஜேம்ஸ் பாண்ட் உங்களை இந்த இடத்துல சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களை போன முறை இதே இடத்துல கண்டேன். அதே இதே இடத்துல திரும்பி காண்றோம். சரி, இப்போ இந்த 1 வருஷத்துல வாழ்க்கை எப்படி ஓடி போச்சு? உங்களுக்கு இந்த ரோமன் முருகனின் அருள்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த முருகன் திரும்ப அழைச்சிருக்கார். அதான் எல்லாரும் வர முடியுமா? வர முடியாது, கஷ்டம் தானே. அதுதான் நல்லா அழைச்சிருக்கேன், வந்திருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன மாதிரி தமிழ் கடைகள் இருக்கிறது? தமிழுக்கு இப்போ அதான் கடையில் கொஞ்சம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் பார்த்து சாமியை கும்பிட்டு இப்போ சாப்பிடுவோம். வந்தோடனே சாப்பிடக்கூடாது. சாப்பிட சாப்பிடுவோம். அவன் சாப்பிட வேண்டியா? இங்கே எல்லாம் பார்க்குறீங்களா? சரியா, வணக்கம். சனம் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது சாமி வெளியில் வர்றதுக்காக. சாப்பாடு கடையும் கடையில் போட்டு கொண்டிருக்காங்க. எங்கப்பா தண்ணி பந்தலை காணல. தண்ணி பந்தல் தான் முக்கியம். இதெல்லாம் கொடுக்காங்க. இதா சங்கர்
பார்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், வரும் வரும் இன்னும் தோட்டங்கள் பாருங்கோ. புள்ள எனக்கு ஒரு சர்பத்து. இது மோர். அது கொஞ்சம் அது உச்சி வெயில் உச்சி கேற குடிக்கலாம். இப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் லைட் நீங்கள் தோட்டங்கள் இப்போ என்னத்துக்கு போடுறேன்டா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறது. இப்போ நேற்று ஒன்று எடுத்தேன்னா அதில் அவர் இந்த பூச்சிக்கு என்ன அடிக்கலாம்னு சொல்லியிருக்கார். அடுத்த வீடியோவில் பாருங்க, அதெல்லாம் ஈஸி. ஓ ஓ நன்றி அக்கா, நன்றி. ஓ நானும் அதே மாதிரி கேட்டு பார்ப்பேன். என்ன நீங்கள் கேட்ட மாதிரி பிள்ளை ஒரு சர்பத்தாங்கடா ஒர்க் அவுட் ஆகுது போல ஆங்கடாக்கு. ஆரோ கைத்தால் அடிக்கிறாங்க. அன்பால் எதையும் வெல்லலாமே. ஓ நன்றி. பார்த்தீங்களா உங்களோட வேலை அன்பு வந்து வின் பண்ணிட்டு. நான் கேட்ட மாதிரியே கேளுங்க எல்லாரும். வேணே இந்த கோயிலில் உண்மையாக போன வருஷம் ஒன்றா பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு சூப்பர் இடம் உண்டு, சூப்பர் செட்டப் உண்டு. அது மட்டும் இல்லை, கோயிலுக்குள்ள ஒரு ஆக்கள்லாம் கையை கழுவலாம். உண்மையாக இது ஒரு நல்ல ஒரு பிளான், இது நல்ல ஒரு செட்டப் உண்டு. போடுவோம் வரும். இனி வித்தியாசமான வீடியோக்கள் வரும் பாருங்க அக்கா. என்னப்பா இதுவும் ஒரு தண்ணீர் பந்தல்லாம் சரியா, ஒரு தண்ணீர் பந்தல். இது எங்களோட உணவகம் நெதர்லாந்து. இவங்க அந்த போன முறை போட்டாக்கள் நடு போடுறாக்கள். வணக்கம் உறவுகளே, உங்களோட சேவை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கேனே. ஓ அப்போ என்ன மாதிரி எப்படி போகுது இப்போ உங்களோட இதெல்லாம்? நல்லபடியாக நிச்சயமா நிச்சயமா. என்ன மாதிரி உதவி நீங்கள் என்ன மாதிரி உதவி என்றாலும் இப்போ என்னென்ன சாப்பாடு எங்கள் அப்பமும் சொல்கிறீங்க போல என்ன? அப்போ என்ன எடுக்கிறது அப்பத்தை கொத்து ரொட்டி போடுறீங்க. இது என்னப்பா பூரியா? சூ எல்லாம் என்ன விலை? குறைஞ்ச விலை நல்ல விலையா? விலை கேட்கக்கூடாதானே சேரிட்டி செய்கிறாக்கள்கிட்ட. இந்த அப்பா நல்ல வடிவாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது, நல்லா இருக்குது. ரோலு நல்ல கலராக இருக்கா? சைவ கொத்து இருக்கு, சைவ கொத்து இருக்கு, மச்ச கொத்து இருக்கு. எல்லாம் சைவம். சைவம் சுட சுட வடை, சுட சுட வடை, பால் அப்பம் இருக்கு. உண்மையாக அந்த அப்பம் நல்ல கலராக நல்லா இருக்குது. சிவப்பரிசி மாவுலன்னு ஆறுதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது. கடலை வடை உடனே போட்டு கொடுக்குறாங்க பாருங்க அக்கா. எல்லாத்துக்கும் ஷேப்பே வா ஷேப். எங்க பிரம்ப காணல அக்கா, தடியை கொண்டு வச்சிருக்கணும் கையில். ஓ ஆறாவது குளப்படி வேணா போடு. ஓ எல்லா உறவுகளும் நீங்கெல்லாம் தரமான வடை, சுவையான வடை, ஈடமுணவத்தில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். ஒரு வாம்ப சம்பளை வடையின் சம்பளம் ஒரு வாம்பஸ். பெரிய வடையா இருக்கு, நல்ல பெரிய வடையா இருக்கு. சாரி அக்கா. ஓ அப்போ நீங்கெல்லாம் இதை வந்து சேவையாக தானே செய்கிறீங்க, உதவி செய்கிறீங்க. தாயகத்தில் உள்ள மக்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க. உண்மையாக நல்ல விஷயம். நன்றி உங்களுக்கு. உங்கள் மாதிரி ஆக்களால் தான் நாங்கள் இன்னும் பிள்ளைகள் ஒரு அங்கே சாப்பிட்டு கொண்டு படித்து கொண்டு அப்படியே இதில் ஓடிக்கொண்டிருக்கு என்ன. நன்றி என்ன பாப்பா அண்ணா. அவர் கொத்துறதையும் இருக்கா என்ன மாதிரி சோயாபீன்ஸ் கொத்தா மாஸ்டர். எத்தனை வருஷம் பழக்கம்? பாருங்க கொத்து மாஸ்டர். 5 வருஷம் 6 வருஷமாக இவர் எக்ஸ்பீரியன்ஸ். சரி பார்க்க தெரியுது.
மிகவும் சுவையான கொத்து. விரும்பினார்கள் வந்து தொடர்பு கொண்டு இவர் ரொட்டியெல்லாம் போட்டு கொடுக்குறவர். எங்கண்ணா தொடர்பு கொள்ளலாம்? இவர்கிட்ட ஃபோன் நம்பர் தரப்படும், அந்த நம்பருக்கு இவர் ரொட்டியெல்லாம் போட்டு கொடுக்குறவர். வணக்கம். ஓடியாங்க சன்கிளாஸ் போட்டாங்கள்ட்ட 50 கூட வாங்குங்க. 50 கூட வாங்க சொன்னான். சன்கிளாஸ் போட்டாங்கள்ட்ட கணக்கு வழக்க தெரியாம கொடுத்துருவாங்களா, அதுதான் சொன்னான். எக்கச்சக்கமான சாப்பாடு கடைகள். யாழ் ஸ்பைசி அண்ட் லவ்வா. அப்படி என்ன விலை இது? அவர் எங்கேயோ பார்த்து நிற்கிற, தூக்கிட்டு போகலாம் போல. என்ன அண்ணா என்ன விலை இது? சோடியா? அப்போ இவ்வளோத்துக்குள்ளேயும் தனித்தனி ப்ரைஸ். நீங்கள் அண்ணா இப்படி சோடி கண்டு போடாமல் இந்த ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு ப்ரைஸை போட்டு வைங்க. போட்டு வச்சிங்கன்னா நல்ல மண்ண. அப்படி சொன்னோன்னு அட இதுக்குள்ளே 20 இருந்தானா என்ன சேர்ந்து ஏங்கி போயிடும் ஜனம். டக்குன்னு இதில் ஒரு ப்ரைஸ் எழுதி ஒட்டுங்கண்ணே. பிரச்சனை இல்லை. நீங்கள் இது 5 ரூபா நீங்கள் செஞ்சதா? போன முறையும் போட்டிருந்தேன் நீங்கள் நினைக்கிறேன் இந்த கடை. என்ன உடன்பானப்பா இருக்கட்டும். பருத்துற வடை எல்லாம் நீங்கள் செஞ்சது. எண்ணெய் இல்லைண்ணே. அப்போ தண்ணியில் சுட்டனீங்களா? குறைய படிச்சு அதுக்கான மிஷின் போட்டு. ஓகே அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? உங்களை போன வருஷம் இதே இடத்துல கண்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி காண்றேன். ஒரே வருஷம். ஏன் வர நீங்கள்? ஏதாவது கிடைச்சுதா? கலருக்கு ஜாக்கெட் சொல்லுவாங்க. நான் பையோட என்னப்பா வாங்கி முடிஞ்சா? எல்லாம் வாங்கி முடிஞ்சு எல்லாம். இன்னும் சாமியே வெளியில வரல. நீங்க ஷாப்பிங் முடிச்சிட்டீங்க? சாமி எல்லாம் வருது, நேரம் கிடைக்கு. சரி, இப்ப நீங்க சோத்துக்கு நிக்கிறோம். சோத்துக்கு நேரம் சொல்லுங்க. சடல என்ன பாய் சங்கர் நீ பாய் சங்கர் என்ன பாய் ஆக்கிறாங்க? பாய் சங்கர் அடிச்சா வரும். பாய் சங்கரோட பெல் பட்டன்ல ஒருக்கா கிளிக்கி விடுங்க. ஒருக்கா கிளிக்கி விடுங்க. சரி, இப்ப நீங்க எத்தனை தேர் திருவிழா இந்த வருஷம் பார்த்துருக்கீங்க? இது ஒன்று பார்த்துருக்கேன். இது ஒன்று தானா? இனித்தான் பார்க்க போறீங்க தேர்? இல்லங்க போய் வந்தானே. அப்ப அங்க பார்த்துருக்கீங்க. அங்க நீங்க விரும்பி போற கோயில் அது? பேச்சியம்மாள் கோயில் ஒன்று அதில் இருக்கு. உங்களோட சரி, இந்த முறை நீங்க மட்டக்களப்பு போயிருந்தீங்கன்னா அங்க என்ன கோயில் பார்த்தீங்க? முன்னுக்கு காளியம்மன் ஒன்று இருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஆலயங்களில் இப்போ தேர் திருவிழா எல்லாம் நடக்குதுல்ல, அதில் இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளலாம், இந்த விஷயத்தை சேர்த்து கொள்ளலாம்டா எதை சொல்லுவீங்க? களவுகளை தவிர்த்து உண்மையா சாமியை கும்பிட்றவங்கள மக்களை கொஞ்சம் சுதந்திரமா மகிழ்ச்சியா வாழ விடுங்க, களவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. உண்மை நல்ல விஷயம் ஒன்று சொன்னீங்க. நன்றி உங்களுக்கு. சரியாப்பா. வணக்கம். என்னப்பா இது சும்மா அப்படி கொத்துரோட்டி அப்படி அப்படி தூவி விட்டுருக்கீங்க அடிச்சு? என்ன சும்மா அப்படி இதைத்தான் சொல்றதாக்கு வந்த இது மாதிரி கொத்துவோம். யாழ்ப்பாண முறையில் என்ன 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 விலை இது? கொத்துரோட்டி ஒரு பார்சல் இதெல்லாம் என்ன விலை? எல்லாம் 1 ரூபா 50. இது இப்படி தருவீங்களோ? சின்ன நிக்கல. நல்லா இருக்கு பார்க்க. நீத்தான் சனம் பெரு மேனே நீ என்ன கடைசி கொத்துரட்டி மாசம். சரி சரி கொத்துங்கோ. அந்த போடுறாரு என்ன ஃப்ரெஷ்ஷா? சரி, அப்போ பாருங்க. அங்கே டோட்மூனுக்கு வாரீங்களா? இல்லை வருவீங்க, அங்கே வருவீங்க. அப்போ அங்கே சந்திப்போம். தம்பி அப்பா மாஸ்டர் எப்படி போகுது? வணக்கம் அண்ணன். வணக்கம் அக்கா. எப்படி அப்பம் தூள் பறக்கும் அந்த மாதிரி? நீர் பொம்பளை பிள்ளைகள் சுட்டு அம்மாமார் பாட்டிமார் சுட்டு தான் சாப்பிட்ருப்பீர். தம்பி சுட்டு சாப்பிட்டது இல்லையே, சாப்பிட்டு பாரு. அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இவங்கள்ட்ட வந்து வணங்கா பணியாரம் இருக்குது, கடலை வடை இருக்குது, இது மற்ற அந்த எள்ளுப்பாகு இருக்கா இன்றைக்கு இல்லையா? முடிஞ்சா கொண்டு வர இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் தமிழர் திருவிழா டோட்மூனில் வந்து இந்த பிள்ளை தான் முன்னுக்கு நிற்கும்.
இந்த பிள்ளை என்ன மொத்த பார்த்து இந்த கடையில் போய் நீங்கள் அப்பமும் சாப்பிட்டு நீங்கள் டீயும் குடிச்சு பாருங்க, மசாலா டீ, மற்ற இந்த இது கடலை சாப்பிட்டு பாருங்கள், கடலை வடை சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் நான் பர்சனலாக சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். தமிழர் தெருவில் 3 நாள் அண்ணன் முறிய போகிறீங்கள், அதுக்கேற்ற மாதிரி வாங்கும். தெம்பா வரணும், அண்டே மாதிரி 2 சப்போர்ட்டை கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நிறைய சனம் வரும். ஆனால் கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தால் நல்ல. ஓ நினைக்கிறேம்மா, அது 5, 6, 7 3 நாள். ஓ வந்துடுறாங்க மாஸ்டர். டீயை குடிக்க சொல்லுங்க, என்ன செய்யுது என்ன சொல்லுவாங்க. ஓ இறங்க சாப்பிடுங்க. இல்லை நான் பிறகு வாரேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நான் பிறகு வாரேன். என்ன அண்ணன் அவிக்கிறீங்கள்? அண்ணன் என்னண்டா கோயில் அடியில் வச்சு சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லித்தானே ஆகணும். அன்றைக்கு ஆட்டுக்குடல் கறி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. சூப்பராக நீங்கள் நோட் பண்ண கொண்டு வாரீங்க, விற்கிறீங்க, பார்க்குற மக்கள் வாங்குறீங்க, சாப்பிட்டு எனக்கு சொல்கிறீங்க. வெள்ளிக்கிழமை வாங்குறீங்க, மரக்கறி என்று மச்சமண்டு பார்க்காம சனிக்கிழமை நாங்கள் சந்திச்சு அதை பற்றி காய்க்கிறோம். எப்படி உங்களோட ஹாலிடே எல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்தீங்களா? திரும்ப ஃப்ரெஷ்ஷா சந்தோஷம். ஓ ஓ ஓகே ஓகே அக்கா, அங்கே கட்டாயம் சந்திக்கணும் நாங்கள். ஓ ஓ எல்லாம் எல்லாம் 1 ரூபாயா? வாழைப்பம், முழங்காப்பஞ்சாரம், வடைகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் நீங்கள் செய்யறதா? மஸ்கெட்டுகள். கேட்டரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்களா? இல்லைண்ணே, கடையில் ஓடுறதா. நல்லா இருக்கணும். என்ன விலைண்ணே அந்த மிக்சர் பேக்கெட்? 7 ரூபா. சரி வாங்க, நாங்கள் அப்படியே போய் அங்கால மரக்கறிகள், அதுகள், புடலங்காய், நொங்குகள் எல்லாம் விற்காங்களான்னு பார்த்து வருவோம். 1 ரூபாய்க்கு 2. 1 ரூபாய்க்கு 2 கேட்டா சண்டைக்கு இந்த மாம்பழத்தை சனம் விடாது. இன்னும் கொஞ்சம் இதில் கடையை சுற்றி பெணிக்கும். வணக்கம். என்ன மாதிரி சோப்பு வாழைப்பழம் என்ன வெள்ளையெல்லாம் அடிச்சு வச்சிருக்கு? என்ன விலை? செவ்வாழை என்ன விலை? 9.99. ஒன்றில் 10 ரூபான்னு சொல்லணும், இல்லாட்டி 9 ரூபான்னு சொல்லணும். இது என்ன பாட்டா பிரைஸ் போர்? நம்மளோட சனம் அப்படியே பழகிட்டு. இந்த இந்தியாவில் என்ன நெஸ்டமோல்ட் இருக்குன்னு விடுங்க, ஒரு கப்பு எடுத்து பார்ப்போம். நெஸ்டமோல்ட் என்ன விலை விற்கிறீங்க? 12 ரூபாயா? 10 ரூபாய்க்கு 2 விற்றா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? ஓகே ஓகே, 7 ரூபா 6 ரூபா 7 ரூபா 50 6 ரூபா 50 விற்கிறாங்க. 2 12 ரூபான்னு சொன்னீங்களே. சரி, அப்போ அது மலிவு தான். இது என்னப்பா வோக்? என்னதுக்கு வோக்? சமைக்கலாம் என்ன, இந்த பொரிக்கலாம். சரி, உங்கள்கிட்ட செவ்விளநீ இருக்காண்ணா, என்ன விலை? 8.99. ஒன்று 8.99. சரியான. பாலா கடை விளம்பரம் பார்த்தேன். எக்கச்சக்கமான சாமான் கடைக்கு இப்போ முடிஞ்சிடும் போல கொஞ்ச நேரத்தில். பாலா ஸ்டோர்ஸ். அதுதான் பார்க்குறேன். 3 போஸ் ஆண்டு எழுது. 2 எடுத்தா அவ்வளவு 10 ரூபாயா? பாலா ஸ்டோர்ஸில் 2 எடுத்தா 10 ரூபாயாம். 3 போஸா இந்தா வேணுமா? ஓடியாங்க. இதில் பின்னேரத்தில் தேங்காய் பூ போட்டு குழைச்சி அடித்தா சூப்பராக இருக்கும். 10 ரூபாயாம் 2. ஒரு எத்தனை கிராமண்டா? 1 கிலோ இல்லை, 1 கிலோ இல்லை, 500 கிராம் ஆகிருக்கு பாருங்க. ஒருக்கா 700 கிராம். 2 எடுத்தா 10 ரூபாயா? ஓகே, 2 எடுத்தா 10 ரூபாயா? 10 ரூபாயா? குழைச்சி தேங்காய் பூவும் போட்டு பாலும் விட்டு பின்னேரத்தில் குழைச்சி போட்டு அடித்தா சூப்பராக இருக்கும். சரி, இங்கே வாங்க. இந்தா வணக்கம் போஸ். இந்த செவ்வாழை என்று சொல்லி சும்மா கண்டதையும் தட்டி விட்டீங்க மக்கள்கிட்ட. மக்களே, இந்த வாழையை பற்றி இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்க. உண்மையாக வடிவாக வளரும், குளிருக்கு நிற்கும். நீங்கள் இவர்கிட்ட வாங்கி கொண்ட வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா வடிவாக இருக்கும். ஆனால் செவ்வாழை பழம் காய்க்காது.
இப்போ பாருங்கள், இது என்னென்னு சொல்லி சொன்னால் லக்சம்பர்க்கில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பினவர் காந்தனண்டு, நன்றி அவருக்கு. இது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு அந்த சோப்பு வாழையை பற்றி சொல்லியிருப்பேன், செவ்வாழையை பற்றி. அதை கண்டவர் எனக்காக அந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறார். அதை நான் உங்களோட இந்த வீடியோவில் இணைச்சி விட்றேன். இந்த செவ்வாழைன்றது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது வடிவுக்காக வைக்கப்படுறது இங்கே. இது உண்மையிலேயே அந்த மருத்துவ வாழை காய்க்கக்கூடிய செவ்வாழை இல்லை. இது குளிருக்கும் பெருசாக பெரிய மரமாக நிற்கும். நீங்கள் இப்போ இந்த கண்டை வாங்கி கொண்டு வச்சிங்கன்னா வடிவாக இருக்கும், வளரும். ஆனால் இந்த இலையில் போட்டு நீங்கள் சாப்பிடவோ இல்லாட்டி இது காய்க்குமோ குறுத்து போடுறதோ ஒன்றும் செய்யாது. ஆனால் நீங்கள் வடிவுக்கு வைக்கிறண்டா மட்டும் இந்த வாழை மரத்தை வாங்கி கொண்டு வையுங்க. ஏனண்டா இது நோமல் வாழை இல்லை. அதை நான் உண்மையை சொல்லணும். இந்த வீடியோவோட உங்களுக்கு இன்னொரு வீடியோவை இணைச்சி விட்றேன், நீங்கள் பாருங்கள், சரியா? இந்த வாழையை பற்றி ஒரு ரகசியம் ஒன்று. அண்ணா கஞ்சா செடி வந்துட்டான். இந்த இல்லைண்ணா சும்மா வாங்கலாம், காசு கொடுத்தா வாங்கணும். இப்போ என்னண்டா தொட்டாச்சி நீங்கி தாரண்டு வேறு 3 இடத்துல ஏமாந்தி விட்டார். தொட்டாச்சி நீங்கி என்ன இப்போ 2 கொண்டரில் போல. நீங்கள் முருங்கை கண்டு வாங்கலையா? என்ன விலை கருவேப்பிலை? 15 தானா கருவேப்பிலை கிஞ்சி? இது சூப்பர் சாமான்ல மாமா. இங்கே பாருங்க, முருங்கைக்காய் கண்டு என்ன விலைன்னு பாருங்க, வாங்கலாம். ஒடியாங்க ஒடியாங்க, முருங்கைக்காய் கண்டு ஒன்று வாங்கினா 1 இலவசமா. என்ன விலை? என்ன விலை? 10,000 ரூபா. இல்லை, சில இடத்துல நல்லா நல்லா வளருது. நீங்கள் விற்கிற கண்டுகள் இருக்குல்ல, சில ஆக்கள் சொல்ல நல்லா வளர்ந்து வருது. அது இப்போ அங்கே அதானே உங்களுக்கு முக்கியம். என்ன? சரி, அப்போ தொடர்ந்து செய்யுங்க. என்னண்ணா இது புதுசாக இருக்குது? அரிசி ரைஸ் குக்கர் தானே? ரைஸ் மட்டும்தான் போடலாமா? ஓ அதான் என்னென்னா இப்போ ரைஸ் குக்கர் மாதிரி ஒன்று இருக்குன்னா அதில் கணக்கை செய்யலாம். அதான் கடை. என்ன விலை இது? 35 ரூபா. 35 ரூபா. இப்போ ரைஸ் குக்கர் மாதிரி ஒன்று இருக்குது. ஓ சோரியம்மா. நாய் வந்துருக்கு, கடிச்சு கிடிச்சிடாம. நாய்க்கு பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்வீட்டை லட்டை கொடுத்து விடுங்கண்ணா, பேசாம போயிடும். கடிச்சு கிடிச்சு. ஓ என்ன மாதிரி தொதல் இந்த இது தேன் முறுக்கு என்ன விலை? 100 கிராம் 340. கலந்து எடுக்கலாம். 100 கிராமில் என்னத்தை கலந்து வர போகுது? எங்கண்ணா நீங்கள்? பொம்பை ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கி சின்னதாக போட்டுட்டீங்க கடை. நல்லா அவ்வளோ உங்களோட ஸ்வீட்ஸ் நல்லா போடுறேன், நீங்கள் ஹம்மில் போடுறேன். நீங்கள் பார்க்குறேன் நான் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே தேன்பூச்சி சந்தோஷத்தில் வந்து மோச்சி தேன்பூச்சி வந்தால் பிரச்சனை இல்லைண்ணே, அது பிரச்சனை இல்லை. அதோ இல்லையான்னு தான் வரக்கூடாது. உங்களோட கடையை. வணக்கம். முழு நெல்லி கிடாக்கு, புடலங்காய், நம்மளோட ஆர்பிஜி கிடாக்கு, ரொக்கட் லாஞ்சர். வணக்கம். ஓ உங்களோட கடை எங்க ஆர்னத்தில் இருக்காமையா? நெல்லிக்காய் என்ன விலை 1 கிலோ? என்ன பிஸியாக இருக்காங்க ஆளுக்கு. நாங்கள் சாமானத்துக்கு அங்கால போயிடலாம் போல. என்ன பாவக்காய் எல்லாம் பழுத்து போச்சு. இங்கே பொன்னாங்கானி முடிய போகுது. பொன்னாங்கானியில் ஒரு விளையாட்டு இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தண்டை நீங்கள் இலையை பிச்சுட்டு தண்டை வந்து சட்டிக்க குத்தி விட்டீங்கன்னா தண்ணி ஒவ்வொரு நாள் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வந்தால் திரும்பி முளைக்கும். அந்த மாதிரி முளைக்கும். அந்த கீழாலையும் பட்டிட்டு மேலாலையும் பட்டி செஞ்சு பாருங்க. இது என்ன தண்ணி பந்தலாக்கா இல்லையா? என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு உங்கள்கிட்ட? இல்லை நீ எல்லாம் இதுவும் சேர்த்தா? ஓகே. வெஜ்ஜி கொத்து விளம்பது எல்லாம் கையால் எழுதிருக்கீங்க. என்ன ஒன்றையும் காண இல்லை பச்சு. இங்கே இருக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பீங்கண்ணே. ஓகே. எங்கே இருக்கு உங்களோட கடை? ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்களா? வாகனம் வச்சு சரி. ஃபுட் ட்ரக் என்ன எங்கேயும் கண்டு இருக்கேன். எந்த ஸ்டார்ட் நீங்கள்? இங்கே ஹொலண்ட் தானே?
போன முறை வந்த நீங்களா இங்கே? அங்கே அதான் அங்கே கண்டிருக்கணும். சரியா? நல்ல அதில் உடனே போட்டு கொடுக்குற 6 இரும்பு இது நல்லா அப்படி இருந்தா என்ன என்ன அது முக்கியம். சனம் கொடுக்குற காசுக்கு சுத்தமான சாப்பாடை கொடுக்குறது என்ன. நன்றி. ஏதோ சிவப்பரிசி 10 ரூபா, 17 கிலோ, 17 ரூபாயா 10 கிலோ. வணக்கம். எந்த ஊர் மாம்பழம்? எத்தனை தேரை பார்த்துட்டீங்களே? என்ன மாம்பழம் இது? பாகிஸ்தான் மாம்பழமா? என்ன விலை? 2.15 ரூபாயா? 2.15 ரூபாயா? இலாப்பழம். வாங்க வாங்க வாங்க, அங்கால அப்படியே போ. பசிக்க தொடங்குது எனக்கு இதில் சாப்பாடை பார்த்தோன்னே. என்னம்மா ஒரு சீப்பு தான் வச்சிருக்கீங்க எவ்வளோ? காயா கிடக்கு. என்ன விலை? 1 கிலோ 10 ரூபா. ஓகேயா. இந்த வெம்பு இது செவ்வளனி என்ன விலை தம்பி? செவ்வளனி என்ன விலை? செவ்வளனி 8 ரூபா. ஓகே. இங்கே பாருங்க. ஆமாம், இங்கே இந்த இளநி இந்த இருக்குல்ல, இதை கொண்டு போய் நல்லபடியாக ஜூஸ் அடித்து அடிச்சுட்டு குடிச்சிங்களான்னு சொல்லிச்சுன்னா உடம்புக்கு நல்ல. இந்த விளாம்பழமெல்லாம் வச்சுருக்கேன். ஓ, நல்ல சாமான் அது. 80 ரூபா மாம்பழம் இருக்குது. யா என்ன? வணக்கம் அண்ணே. என்ன வச்சிருக்கீங்க? எல்லாமே இருக்கு. என்ன ஒன்று சாரி இருக்கு, நைட்டி இருக்கு, பஞ்சாபி இருக்கு. என்ன ஆஃபர்ல இருக்கு? 4 சாரி ஆஃபர். 4 சாரி 50 ரூபா. அங்கே 5 பட்டு சாரி 50 ரூபா. எங்க கடை வச்சிருக்கீங்களா? டென்மார்க்ல இருக்கும். டென்மார்க்ல கடையிலையும் அதே விலை தானே? லண்டைக்கு மட்டும்தான் அதே விலை. லண்டை கோயில் பிரைஸ். கோயில் பிரைஸ் தான். எங்க அடுத்தது போடுறீங்க? இதோட இந்த இது முடியுது. இனி கடை தான். இனி கடை தான். அடுத்த வருஷம் கோயில் எல்லாம் முடியுது தானே? எல்லாம் முடியுது. அதான் இனி கொஞ்சம் சனத்துக்கு போர் அடிக்க போகுது. பரவாயில்ல, கிறிஸ்மஸ் வந்துடும். உண்மைதானே? ஜாலியா போனது. நன்றியா. பாருங்கண்ணே. மரக்கறிகள், வாழைப்பழம். இது என்ன சீனிக்கதலியா? கப்பல். கப்பல் இவ்வளோ சின்னனா இருக்கு கப்பல்ன்றீங்க? ஓ, அதுதானே. ஆனா இங்க விளையே இல்லையாக்கா? ஊர்ல இருந்து தானே வருது. அதுவும் ஒரு கேள்வி. எனக்கு கேட்டுக்கொள்ளுமா அக்கா? இது எந்த நாட்டுல இருந்து வருது? ஸ்ரீலங்கா தானா? பாத்தீங்களா? கப்பல் தானா? நான் நினைக்கிறேன் சின்ன கப்பல் போல. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் போற சின்ன கப்பல் போல. வணக்கம். கடையெல்லாம் எக்கச்சக்கமான கடையெல்லாம் போட்டிருக்கணும். இன்றைக்கு உப்புமாவே வந்திருக்கு. இந்த வணக்கம். எங்கப்பா அப்படியே வேலை பிஸியா தான்? கேவலாவுக்கு வந்தனா ஒரு தடவை கடைக்குள்ளேயும் போயலாம். நீங்கள் பிரேமன்ல கண்டிருக்க மாட்டீங்க. அதுக்கும் வரல. அங்கே நான் இல்லை. அப்போ நான் ஹாலிடே போயிட்டேன். இப்போ 2-3 கோயில் அதுக்குள்ள விடுபட்டு போச்சு. என்ன இப்போ இன்றைக்கு ஆஃபர்? எல்லாமே ஆஃபர் தான். எல்லாம் ஆஃபர் தான். என்ன வழக்கம் போல கோயில் என்றாலே எல்லாம் மளிகை தான் கொடுக்குறாரு. நல்ல. சரி, அப்போ அடுத்தது எங்கே போடுறீங்க? அங்கே டோட்மூன் இடம் கிடைக்க இல்லையா? ஷார்ட் என்ன? சரி. அப்போ இனி என்ன கடை தானா? இல்லாட்டி கோயில் எல்லாம் முடியுது? கோயில் எல்லாம் முடியுது. காசை வாங்குங்க முதல். ஆக்களை கூப்பிட்டு ஆறது மறந்துட்டு போல. சரியா? அப்போ நீங்கள் என்ன இனி கடை தானா இல்லாட்டி இனி வீட்டில் தானே? ஒரு வருஷம் எல்லாம் இனி அப்படி ஆஞ்சு வாஞ்சி போக போதானே? சரியா? நாங்கள் சந்திப்போம் இனி டோட்மூன்ல. அங்கே இங்கே அடுத்த வருஷம் எந்த கோயிலோட தொடங்குது? பூப்பட்டால். பூப்பட்டால் இல்லை, பூப்பட்டாலுக்கு முதல்ல ஒரு கோயில் வருது. எந்த கோயில் என்றால் கிரேஃபெல்டா? நான் ஊசனியாமன். அதுதான் தொடங்குது. ஓகே, அப்போ அங்கே சந்திப்போம். ஓகே. ஓ, காசை போய் வாங்குங்கண்ணே. வணக்கம். என்ன நடக்குது? சாரி பேலஸ். அப்படி நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா? என்னப்பா புது பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க போல? இல்ல, நான் சொல்றேன்னு கூட கேட்டறீங்க. சொல்றேன், அதை பற்றி சொல்லுங்க ஒருக்கா. அது உங்களுக்கு ஒரு விளம்பரமா இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு கொத்து ரொட்டி வேற
மெயின் வந்து கொத்து ரொட்டி தான் அவங்களுக்கு பிடிச்சு கொண்டு அந்த லைஃபா போய் செய்து கொடுக்குறது. ஓகே, அதுக்கு பேர் வந்து கொத்து பலஸா? கொத்து பலஸ் புதுசா தொடங்கி இருக்காங்க, எல்ஸ்டோஃப். சரியா? அப்ப நீ ராத்திரி ஒரு ஆர்டர் 250 அங்க முடிச்சு கொண்டு இங்க வந்துட்டீங்க. ஓகே, நான் சந்தோஷம். அப்ப இனி கூட அதுவும் வளரணும்னு வாழ்த்துக்கள். என்ன தொடர்ந்து செய்யுங்க. அப்ப இன்றைக்கு அடுத்தது டோட்முண்ட்ல சந்திப்போம். அங்க என்ன ஆஃபர் போட போறீங்க? எல்லாம் ஆஃபர் தான். சரி, அப்ப வாங்க சந்திப்போம். ஓகே. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்ன நீங்க ஷாப்பா அன்றைக்கு? சரி, அப்ப அன்றைக்கு என்ன ஆஃபர் போட்டிருப்பீங்க? எல்லாம் அரவில. இது இந்த சாரி நல்ல கலரா இருக்கு. என்ன விலை? 15 ரூபா. சரி, அடுத்தது எங்க போடுறீங்க? முரசத்துக்கு நான் 2 தரம் வந்துட்டேன். அடுத்த வருஷம் தானே முரசம். நான் சொல்றேன் இதுதான் லாஸ்ட். இல்ல இப்ப டோட்முண்ட்ல 3 நாள் திருவிழா இன்னும் இருக்கு. கெஸ்டா தான் போறீங்க. சரி, வந்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க, பிரச்சனை இல்லை. அவன் நினைச்சு நீங்க அங்க கடை ஓடுவீங்கண்டு இல்லையா? வாங்க, நிச்சயமா. நான் வெதர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலநிலையும் போன முறை மாதிரி. நல்லா இன்றைக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் இரவெல்லாம் குளிர்ந்தது. இப்போ இன்றைக்கு நல்லா இருக்கு. சரி, அப்போ உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இது உங்களோட ஃபர்ஸ்ட் கடையாக்கா? 5 வருஷமா சரிங்களா? நீங்கள் ஆன்லைனில் வச்சுருக்கீங்களா? ஹொபியா சரிங்க. ஓகே, அது நல்லது. சரி, அப்போ வீட்டில் சந்திப்போமா? ஓகே. நெதர்லாண்ட் டு ஸ்ரீலங்கா நம்மளோட பார்சல் சர்வீஸ். என்ன மாதிரி பாக்ஸா? சொல்லுங்க, அதை பற்றி இருக்கா? ஸ்ரீலங்காவுக்கு பார்சல் சர்வீஸ் எந்த அளவு பாக்ஸ், எவ்வளவு, என்னென்ன போடலாம்? இதான பாக்ஸ் இருக்குல்ல? இந்த சைஸ் ஏன் சைஸ் போட்டிருக்கு பாருங்க மக்களே. 65 யூரோ டோர் டு டோர். எவ்வளவு நாள் செல்லும்? வாங்க பாஸ், எப்படி இருக்கிறீங்க? பிஸ்னஸ் எல்லாம் வேறு லெவலில் போகுது போல. என்ன சரி, சொல்லுங்கள். டோர் டு டோர்ன்னு சொல்கிறீங்க. இது இந்த எத்தனை நாளில் போய் சேரும்? ஏன்னா இப்போ சில பார்சல் சர்வீஸ் கொஞ்சம் டைம் எடுக்குது போக. அப்போ நாங்கள் அனுப்பாமல் அதெல்லாம் வச்சுருக்கிறோம். இது இப்போ அதான் கேட்டுறோம், எவ்வளோ நாளில் போகும், என்னென்ன உள்ளுக்கு வைக்கலாம், எவ்வளோ பாரமாக இருக்கணும்? இயற்கை அனுத்தங்கள் இப்போ தெரிஞ்சது சண்டே அப்படி எதுவும் இல்லாட்டிக்கு வந்து ஓகே 2 மாதத்துக்குள்ளே போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 மாதத்துக்குள்ளே போகிற மாதிரி. அப்போ அந்த டேட் சாப்பாடு சாமான் டேட் போகிறதுலாம் வைக்கக்கூடாது. உலர் உணவுகள் வைக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றது அப்படியான நட்ஸுகள், சில பிஸ்கெட்ஸுகள் அதெல்லாம் வைக்கலாம். அப்போ ஹெவியாக கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொன்னால் இப்போ பிஸ்னஸ் ஒரு இதில் 5 ஐட்டம் அப்படி நிறைய சாமான் வைக்கலாம். 30 கிலோ வைக்கலாம் மேக்ஸிமம். எலக்ட்ரிக் திங்ஸும் அதுக்குள்ளெல்லாம் போட்டு வைக்கலாமா? எலக்ட்ரிக் திங்ஸ் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கு வந்து டேக்ஸ் பண்ணி தான் அதுதான் கேட்டு டேக்ஸாகவே அங்கே பே பண்ண வேண்டியது. அதான் சொன்னான். இப்போ அங்கே ஓப்பன் பண்ணிக்கல. இப்போ டோர் டு டோர்ன்றீங்க, நீ அங்கே உள்ளவ அதில் கிளியர் பண்ணி டோரில் கொண்டு வந்து கொடுப்பினோமா? அது செய்வினோம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து அது புக்ஸை செக் பண்ணி அதுக்கு எலக்ட்ரிக் சாமான் வந்து டேக்ஸ் பண்ணி தான் அந்த டேக்ஸ் அதே தான் பே பண்ணுவோம். மற்ற என்னென்னா கணக்காக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுக்கு முதல் வேறு இடத்துல அனுப்பினாக்கள் எல்லாம் இது ஓப்பன் ஆகியிருந்திருக்கு, எல்லாம் பீவட் இருக்கு, கணக்கு சாமான காணல. அப்போ நீங்கள் அதுக்கான கரண்ட் சாமான்கள் எடுபடாமல் பாதுகாப்பாக கொடுக்கணும். அந்த அதுக்கு தான் நாங்கள் இந்த சேவை தொடங்கிடுவோம். அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். அதான் உங்களுக்கு நம்பிக்கையை தரும். மேலும் உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் வரதுக்கு ஒரு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ அங்கே ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனி ஆஃபீஸில் இப்போ கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் இருக்கு. எனி இன்கொயரி நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம். சரி, அப்போ உங்களோட நோட்டீஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு அதில் போட்டு விட்றேன். மக்கள் வந்து தொடர்பு கொள்ளட்டும். இதுதான் இதில் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இதில் இருக்குது மக்களே. என்ன நான் வந்து இந்த நம்பரையும் அட் பண்ணி விட்றேன். இந்த பாருங்க, நம்பர், ஃபோன் நம்பர் போட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. நெதர்லாண்ட்ஸில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு நேரடியாக போகுது. அப்போ ஜெர்மனியில் இருந்துட்டா ஜெர்மனிலேருந்து இங்கே கொண்டு தரணுமா? இங்கே கொண்டு தரணுமா? இல்லை, டிஹெச்எல் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இது தொடர்பு உண்டா ஜெர்மன் பேங்கில் பே பண்ணி நீங்கள் டிஹெச்எல்ல கொடுத்தா எங்களுக்கு உங்களுக்கு இங்கே வரும். சரியா? ஓகே, நன்றி. வணக்கம். என்ன விலை நெஸ்டமால்?
2 ரூபா ரெண்டு 12 ரூபா தானா? இதயம் 2 12 எல்லாம் 2 12 தான். கறிப்பூல் 2 12 என்ன மற்ற என்ன ஆஃபர் இருக்கு? புத்தரிசி 15, தஞ்சாவூர் பொன்னி 15, வெள்ளை அரிசி 12, மிச்சது பருப்பு 6 கிலோ 10 யூரோ. இது இப்போ இஞ்சத்திய ஆஃபர் தானே? கடைக்கு வந்தா கடை ஆஃபர்னா ஒரு 150 2 யூரோ கூட இருக்கும். இது நார்மலாக 17.90, இங்கே 15 மட்டமா. மற்றவங்களுக்கு தெரியுமா? இப்போ டிடிஎஸ்க்கு வந்து சனம் வந்து தமிழர் திருவிழாக்கு வரைக்கல அங்கே இந்த ப்ரைஸ் எடுக்கலாமாண்டு? எல்லாமே மக்களுக்காக குறைச்சி தான் போட்டிருக்கு. கண்டிப்பாக எடுக்கலாம். சரி, நன்றி. அப்போ டிடிஎஸ் மக்களே, வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? ஓ, நீங்கள்லாம் சொல்லணும் என்ன மாதிரி 3 சாரி 50 ரூபா. சரியாக்கா, அவங்களோட கடைக்கு நீங்கள் தமிழர் திருவிழாவில் கடை போட தேவையில்லை. உங்களோட கடையே தெருவில் தான் இருக்கு, தமிழர் திருவிழாக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன ஆஃபர் அங்கே கொடுக்க போறீங்க அங்கே வார ஆக்களுக்கு? கோயில் திருவிழாவில் கேவுளாரில் போட்ட மாதிரி நல்ல ஆஃபர் போடுவாங்க. ஓகே, அதுதான் கடைசி சம்மர் ஃபெஸ்ட். அதுக்காக தான் இன்றைக்கு நீங்க சொன்னீங்கன்றா தான் சனம் கூட கடைக்கு வரும். கண்டிப்பா 4 சாரி 50 யூரோ அந்த மாதிரி எல்லாம் என்னன்னு சொல்றது, எல்லாம் சின்ன சாமான்கள், 2 ரூபா சாமான்கள் எல்லாம் வெளியிலேயே போடுவோம். சரி மக்களே, பார்த்துக்கொள்ளுங்க. டோட்முண்டில் நீங்கள் தமிழர் திருவிழாக்கு வந்தீங்கன்னா இந்த கடைக்கு போனீங்கன்னு சொல்லிங்கன்னா ரைனிஷ் ஸ்ட்ராஸ் 56 டோட்முண்ட். இங்கே போய் இவங்களும் ஆஃபர் போடுவாங்க, அங்கே கடையில் போய் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எல்லா சாமானும் ஆஃபராக போட்டிருக்காங்க. இன்றைக்கு இங்கே இது நல்ல வடிவாக இருக்குது. இந்த சாரி 18 ரூபாயாம், 18 யூரோ வடிவாக இருக்குது. சரியா காப்ப இருந்து நன்றி, சந்திப்பண்ணாங்க. ஓகே.
அது சரி, நீங்கள் இப்போ இந்த கோயில் இண்டையோட முடியுது தானே, தேர் திருவிழா எல்லாம் இண்டையோட இந்த ஹொலண்டில் உள்ள கோயிலோட முடியுது. அப்போ நீங்கள் இப்போ நிறைய கோயில் தேர் திருவிழாவுக்கு போயிருப்பீங்களே, அதில் எந்த கோயில் தேர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சது நெருக்கமாக இருக்குது? சொல்லல, அதை தான் கணவர் சொல்கிறாங்க. இல்லை சும்மா திரும்ப போகணும் போல இருக்கிறது. ஓகே, சரி. இப்போ கோயில் தேர் திருவிழாவில் இதை தவிர்க்கலாம், இதை சேர்த்து கொள்ளலாம்னு சொன்னால் இங்கே நடக்கிற கோயில் திருவிழாவில் இதை சொல்லுவீங்க? இப்போ இந்த சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், சில விஷயங்கள் இப்படி பிடிச்சதான் நல்லா இருக்கும் கண்டு. நான் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லணும். இல்லை, அவர் சொன்னார் களவெடுக்கிற விஷயங்களை தவிர்த்தா நல்ல வேண்டு. அது உண்மையிலேயே நல்ல நாங்களே எல்லாம் பயந்து களவு எடுத்துருவாங்கன்றதை யோசிக்கிறதா, சாமியை கூப்பிடுறதா. அது சரி, இந்த சிந்தனை எங்கேயோ இருக்குதுங்க. நகை நட்டை போட்டு கொண்டு வந்துட்டா ஆறு பக்கத்தில் இருந்தா இருப்பாங்க. சோத்துக்கு 4-5 லைனை போட சொல்லி அவர் சொல்கிறார். அப்படியா கோயில் நிர்வாகம் சரியா? அப்போ வணக்கம் வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறோம். என்ன ஓட போறீங்க நீங்க? இல்லை யூடியூப்ல ஓடுவோம். நீங்கள் வடிவா காய்ச்சி கொண்டுங்களா? நாங்கள் கூட காய்ப்ப வந்து எப்படி நீங்கள் இங்கே ஹொலண்டா ஜெர்மனியா? ஹொலண்டில் இருந்தால் தஜ்ஜமன் ஜெர்மனியில் இருக்கேன். ஜெர்மனியில் இருக்கிறீங்களே, இல்லை இங்கே இருந்துட்டு அங்கே நல்ல நாடாண்டு வந்துட்டீங்களா? இல்லாட்டி மரிவண்டியாங்கால போனேன். மரிவண்டியாங்கால வந்துட்டீங்க. பார்டர் கிராஸ் பண்ணி காதலிச்சிருக்கீங்க. இங்கே வேலை அங்கே இருக்கு. அங்கே வேலை நல்ல வேலை ஹொலண்டில் வேலை அங்கே ஜெர்மனியில் இருக்கு. கொடுத்து வச்சு நீங்கள் 2 நாட்டுகளையும் பக்கண்டு ஒவ்வொரு நாளும் போய் வர குடுப்பனாருக்கு இருக்கும். சரி சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். அப்போ இந்த கோயிலுக்கு நடுவே வாரினீங்களா? முந்தி வாரினா இப்போ குறைவு வாரினேன். நீங்கள் கோயில் இங்கே கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய போகிறீங்களா? எல்லாத்துக்கும் முந்தி ஸ்டாலில் போடுறோம். இப்போ ஒரு 10 வருஷமாக போடுறது. போகல தேருக்கு வாரது. எந்த கோயில் தேர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்கு கூடுதலாக? இந்த கோயில் தேர் திருவிழாவா உங்களுக்கு இங்கே இந்த யூரோப்புக்குள்ள? இல்லை யூரோப்புக்குள்ளே வச்சு கொள்வோமே. என்னத்தை வச்சு சொல்கிறீங்க? இல்லாட்டி இப்போ ஜெர்மனியில் ஹொலண்டில்? இல்லை, நீங்கள் என்னத்தை வச்சு சொல்கிறேன்னு நாங்கள் சொல்லலாம். இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ நான் ஒரு போன வருஷம் இந்த கோயிலுக்கு முதல் வந்தேன். நான் எனக்கு திரும்ப வரணும் போல இருந்தது ஆசையா. அப்போ வந்தேன். அப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒன்று இருக்குமல்ல? எனக்கு இந்த கோயில் பிடிச்ச மாதிரி. இது பிடிச்ச ஆரம்பத்துலேருந்து பார்க்க எல்லா விஷயத்துலையும் நல்ல கணக்கான இது, நல்ல இது. மற்ற என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ சில விஷயங்கள் இப்போ ஆலயம் நிறைய நடக்குது யூரோப்பில் எல்லாம். அப்போ இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளலாம், இந்த விஷயத்தை சேர்த்து கொள்ளலாம்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை நினைப்பீங்க? இப்போ இந்த கோயில் திருவிழாக்கள் தேர் இழுக்கிற அப்படி எல்லா விஷயம் அவன் விருப்பம். இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் மற்ற ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்குது தானே, அதுக்காக மற்ற நம்பிக்கை நாங்கள் ரெண்டக்கூடாது. கோயில் இப்போ நான் சொல்கிறேன்டா, இப்போ சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயம், நாங்கள் இங்கே செய்ய தேவையில்லை புலம்பெயர் நாடுகளில். இல்லாட்டி இப்படி செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் இங்கே. அப்படியான ஒரு நோம்பலாக நடக்கிற மாதிரி தான் நடக்குது. வித்தியாசமாக ஒன்றும் இல்லை, நோம்பலாக நடக்கிற மாதிரி தான் நடக்குது. ஆடம்பரங்கள் இல்லாமல் இதாக இருந்தால் அளவாக இருந்தாலும் இந்த இது இப்படி மாதிரி என்ன நல்லா இருக்கு. இந்த கோயில் மாதிரி அளவாக இருந்தால் ஓகே. இப்போ பெரிய கோயில் நான் பேர் சொல்லல, பெரிய கோயில் இல்லாமல் இது கணக்கான இது பிரச்சனை இல்லை. அளவாக இருக்கு சனம். உண்மைதானே? சனம் வந்து சந்தோஷமாக ஆறுதலாக இதெல்லாம் சாப்பிட்டுக்கு விட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு. சரியா? சந்தோஷம். நன்றி. சாமி வந்து அப்படியே உலா வீதியில் சுத்த போயிட்டுது. சனங்களெல்லாம் இப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டேன். நன்றி. நீங்கள் எப்படி? இல்லை நன்றி. நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்குது சாப்பாடு. நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி அண்ணா, நன்றி. என்னன்னு சொல்லிச்சுன்னா, சாமி என்னத்துக்கு தேரில் வச்சு வீதி உலா வாரது, இல்லாட்டி தேர் இழுக்கிறது, என்னத்துக்கு வீதியாக கொண்டு தேர் இழுக்கிறது சாமியை என்ற ஒரு கேள்வி இருக்கலாம் நிறைய பேருக்கு. எங்களோட தமிழ் கலாச்சாரத்துலேயும் சரி, எங்களோட சைவ சமயத்தில் இந்து சமயத்துலேயும் சரி,
நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் செய்கிறாங்க. அதை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்னு சொல்லி ஒரு காரணம் தெரியாமல் இருக்குது நிறைய மக்களுக்கு. அப்போ அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு செய்தால் அதை இன்னும் நம்பிக்கையோட ஆழமாக செய்யலாம்ன்றது என்னுடைய கருத்து. அந்த இதில் நிறைய வீடியோக்கள் வந்துட்டுது. ஆனால் இனி சாமி சுற்றி கொண்டு எல்லாம் கோயிலுக்குள்ளே வந்து சேருது, எல்லாம் முடிஞ்சுது. காவடிக்கு தான் கஷ்டம், பெருங்காலோட ஆடுறது இப்படியான இடத்துல இடத்துக்கு. அவ்வளோ பேர் பால் கூட மறுத்து இருக்கணும். பாய் சாந்தி, பாய் சாந்தி. வணக்கம். நீங்கள் ஹோலண்டா? ஆமாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அங்கே வந்திருக்கீங்களா அங்கே ஜெர்மனியில் உள்ள கோயிலுக்கெல்லாம்? ஆமாம். ஓகே. எந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? Den Helder. அதுக்கு நான் இன்னும் வரல. வரணும். சரியா? சரி, அப்போ சந்திப்போம்.
தேரில் வச்சு தெருவில் இழுத்துட்டு வர்றது எதுக்காகன்னு பார்க்கலாம். நாங்கள் சாமியை தேரில் வச்சு தெருவில் இழுக்கிறது வந்து இந்து சமயத்தினருடைய ஒரு பாரம்பரிய ஒரு முறையாக இருக்குது. சாமியை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வந்து சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயோதிகர்கள், வீட்டை விட்டு வர முடியாதவர்கள், இப்படியானவர்களுக்கு வந்து அவர்களுடைய வீட்டுக்கு சாமியை கொண்டு தரிசனம் செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பம் அமையுது. அதற்காகவும் இந்த தேரை வந்து தெருவில் சாமியை இழுத்துட்டு வர ஒரு செயற்பாடு இருந்து கொண்டு வருது. தேர் இழுப்பதுன்றது ஒரு கூட்டு முயற்சி. தனி ஒருவரால் இழுத்து விட முடியாது. ஒரு சமூகத்தினர் சேர்ந்து தான் இழுக்க முடியும். அது ஒரு கூட்டு முயற்சி. அப்படி ஒரு சமூகத்தினர் சேர்ந்து ஒரு கூட்டாக அந்த கயிறை பிடித்து இழுத்து செல்லும்போது அவர்களுக்குடைய உள்ள ஒற்றுமை வந்து ஓங்குகின்றது. இதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த தேரையும் இழுக்கிறார்கள். இப்படி பல காரணங்கள் இருக்கின்றது. இப்படியான ஒரு செயல் வந்து ஒற்றுமையையும் சமயத்தையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேரின் வடத்தை பிடித்து இழுக்கும்போது அந்த இறைவனுடைய அருளை நேரடியாக தாங்கள் பெறுவதாக அவர்களும் நம்புகின்றார்கள். தேர் இழுப்பது என்பது சைவ சமயத்தினுடைய, அதாவது இந்து சமயத்தினுடைய ஒரு திருவிழா நடைபெறும் போது அதுவும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. புராண கதைகளில் வந்து தேரானது இறைவனின் வாகனமாகவும் அவரினுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. தேரில் சாமி வீதி உலா வருவதென்பது இறைவனின் தெய்வீக சக்தியை உலகுக்கு உணர்த்தும் ஒரு சிம்பொலிக்கலியாக உள்ளது.